அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. அடுத்து என்னுடைய சந்தேகம், இளவயது சில காய் தண்ணியும் பழமுமா நல்ல இனிப்பாகவும் சுவையாக இருக்கிற மாதிரி முத்துனதுக்கப்புறம் ஓட விட்டு தனியாக நின்று போகுது. அது மாதிரி இந்த ஞானம்ங்கிறது கடைசியாக மனிதனின் முற்றிய பக்குவப்பட்ட நிலையா, இல்லை ஒரு மனிதன் அடைய வேண்டிய கட்டாயமான ஒரு பழக்கமா? இந்த இவ்வளோ ஜனம் வந்துடுது, இதே மாதிரி நேற்று இவ்வளோ கூட்டம் இருந்தது. ஏன்னா அதனால தான் இந்த மாதம் 2 நாளாக வச்சோம். கூட்டம் சேர்க்கக்கூடாது, இந்த ஊரில் வர திருவிழா, போலீஸ் சுற்றினே இருக்குது. நமக்கே நேற்று வந்து சொல்லிட்டாங்க ரொம்ப கூட்டம் சேர்க்காதீங்க. அதனால் நான் 2 நாள் வச்சேன் இந்த மாதம் பௌர்ணமி. அதனால் நேற்று இவ்வளோ கூட்டம் இருந்தது. இன்றைக்கி ஒரே நாள் வச்சுருந்தா இங்கே இடமே இருந்திருக்காரு. ஆனால் இவ்வளோ பேரும் இங்கே வந்ததுக்கு காரணம் என்ன? சரி, இங்கே இவ்வளோ பேர் வந்துட்டாங்க, இவங்கெல்லாம் போய் கடவுளை அடைஞ்சிக்குவாங்கன்னா ஒருபோதும் அடையிறது. இந்த பாதைக்கு வர்றதுனால என்ன பயன் அவங்களுக்கு நன்மை அப்படின்னா அனுபவம், மனப்பக்குவம். இது ரெண்டுமே இதில் வந்த உடனே தெரிஞ்சிடும். சரி, கடவுள் இப்போ நம்ம எல்லாம் உட்காந்துக்கிறோம், கடவுள் திடீர்னு நீங்கள் வந்துட்டார் பார்க்கலாம் அப்படின்ட்டு என்ன பண்ண போகிற? கடவுள் வந்தா என்ன பண்ண முடியும்? எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும்னு கேட்பாங்க. இப்போவும் அதை நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். சொல்லி அப்புறம் என்னத்துக்கு அந்த கடவுளை பார்த்து என்ன பண்ண போற? அவர் பாட்டுக்கு அவர் போக போறாரு. அவர்னா ஒரு பேங்க்ல, ரிசர்வ் பேங்க்லேருந்து வந்தாருன்னா ஒரு 100 பொட்டி எடுத்துன்னு வந்தாருன்னா ஆளுக்கு ஒரு பொட்டியாவது கொடுத்துட்டு போவார். அவரே நம்ம ஏன்னா கொளுத்துவோமா ஏன்னா படியில் போடுமான்னு அவர் பார்த்துங்கிறாரு. அப்புறம் அவர் வந்து என்ன பண்ண போறாரு? ஆனா இது பார்க்கறதுக்கு நாத்திக மாதிரி இருக்கும் பேசுறது. ஆனா சிந்திங்கன்னு சொல்றேன். நான் நாத்திகவாதி இல்லை, ஆத்திகவாதி. அதே நேரத்தில் அறிவில்லாத ஆன்மீகத்தை பண்ண மாட்டேன், அறிவுபூர்வமான ஆன்மீகம் பண்ணுவோன்னு சொல்லிட்டு இருக்கிறேன் இல்லையா? அதனால இறைவனை தேடி நீ ஒன்றும் பண்ண போறது இல்லை, இறைவன் வந்தாலும் ஒன்றும் பண்ண போறது இல்லை. உன்னை சீர்படுத்திக்கிறதுக்கு இந்த இறை வழிபாடு அவசியம். உன் மனம் பக்குவப்படுறதுக்கு இந்த இறை வழிபாடு அவசியம். அந்த மனம் பக்குவப்பட்டால்தான் கடவுளுடைய காட்சி, பிறப்பை தவிர்க்க முடியும், இறைவனுடைய அருள் கிடைக்கும். அப்போ உன் மனம் பக்குவப்படுறதுக்கு முதல்ல இதை தான் ரொம்ப அழகாக பட்டினத்தார் சொன்னார். அப்போ இந்த யோகமெல்லாம் பண்ணுறதால எதுனா கடவுளை போயிடுவியான்னா ஒருபோதும் போக முடியாதுப்பா. சரி, கடவுளை போய் அடைய முடியாததுக்கு நான் ஏன்பா இந்த யோகமெல்லாம் பண்ணணும்னா உன் மனம் பக்குவப்படுறது. அதனால் சொன்னார், அட்டாங்க யோகமும் ஆதாரம் ஆறும் அவித்தை 5 விட்டேறி போன வெளிதனிலே வேப்பொன்று கண்டே வட்டாகி செம்மதில் பாலூர உண்டு எட்டாத பேரின்பம் என்ன விழுங்கியது. இவர் சாப்பிட்டேன்னு சொல்லுவேன். இதுதான் அதிசயம். இவ்வளோ சிரமப்பட்டவர் நான் சாப்பிட்டேன்பா நல்லா இருக்குதுப்பான்னு சொல்ல, இவர் அது சாப்பிட்டுச்சான். ஏன் இவர் அது சாப்பிட்டதுன்னா அது சாப்பிட்ற அளவுக்கு இவர் பக்குவம் ஆயிட்டு இல்லையா? அது பார்த்த உடனே அருவருப்பா போற மாதிரி இருக்கிறோம் நம்ம. ஆனா அவரு அது சாப்பிட்ற மாதிரி பக்குவத்தில் இருந்தாலும் அவர் அது சாப்பிட்டுச்சான். அவரை எது சாப்பிட்டது? இறைவன் என்ன சாப்பிட்டான் இல்லையா? அப்படிப்பட்ட நிலை மனப்பக்குவம் வர்றதுக்கு இந்த ஆன்மீக கிளாஸ் அவசியம். இங்கே கூட என்கிட்ட கேட்குறாங்க, சாமி இந்த மாதம் உபதேசம் வாங்கிட்டேன், இதோட எப்போ வரணும்? மாதம் மாதம் வரணும். ஏன் மாதம் அவள் பொறி கட்டலையே அது உபதேசம் கொடுக்கும்? அப்படி கிடையாது. அனுபவம் வராது, அடுத்த உபதேசம் கொடுத்தா அது பயணத்தை தான் போயிடும். ஆனால் இந்த கிளாஸுகள் நீ மாதம் வரும்போது தான் ஒவ்வொரு ரகசியங்களும் நீ தெரிஞ்சுக்க முடியும். அதனால் மாதம் வாங்கணும். வர முடியாதவங்களை நான் என்ன பண்ண முடியும்? போய் வண்டி வச்சு எடுத்துன்னு வரணும் சொல்லுமா? இப்படியே போய் நிற்குமா என் காலம்? இந்த உபதேசமும் இந்த ஞான வழியும் தொடர்ந்து எடுத்துக்கும் போது பயன் இருக்கு அப்படிங்கிறது உண்மைதாங்க ஐயா. ஆனால் இந்த தொடர்ச்சியை 10 வருடங்கள் இல்லை 12 வருடங்கள் எடுக்கும்போது அது ஒரு பெரிய நிலைக்கு எடுத்துகிட்டு போகுதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் இதுக்கு கால நேரம், இந்த மாதிரி அமாவாசை பௌர்ணமி இந்த நேரங்களில் மட்டும்தான் அதுக்கான பயன் இருக்கா? மற்ற நேரங்களில் செய்தால் பயன் இல்லையா? அமாவாசை பௌர்ணமி மாதத்தில் 2 நாள் வரும். இது வந்த 16வது நாள் அது வரும். அமாவாசை அப்படின்றது இருள் நாள்.
இப்போ ஒரு ஆள் இறந்துட்டார், ஒரு தலைவர். அவருக்கு சிவப்பு கொடியை குத்திக்கினா போகிறாங்க சாவு. இல்லை, என்ன குத்தின்னு போகிறாங்க? கருப்பு கொடி தான். கருப்பு கொடி. அப்போ ஏன் கருப்பு கொடி குத்துறாங்க? கருப்புன்னா துக்கம், துக்கம்னா இழப்புன்னு அர்த்தம். என்ன இல்லையா? அதனால கருப்பு கொடி கட்டிக்கிறாங்க. அமாவாசைன்றது துக்கம். அம்மா ஆசை, உன்னை பெற்றவங்க மேலே உனக்கு ஆசை, அதனால அன்னைக்கு அமாவாசை கும்பிடுற நீ. நிறைய பேர் இப்போ பெற்றவங்கள கும்பிடுறதே கிடையாது. அதனால என்ன பண்ணிட்டான், மாதம் மாதம் இவன் கும்பிட மாட்டான். மாலி அமாவாசைன்னு ஒன்று வச்சிடலான்னு ஒன்று வச்சுக்கிறான். அன்னைக்கு கூட போக மாட்டேன்றான். கேட்டால் நான் வேற மதத்தில் மாறிட்டேன்னு. ஆனால் ஒவ்வொரு மனிதனும் இறந்தவனை வழிபடணும். இறந்தவனை இவன் வழிபடும் போது இவனுக்கு பிறக்கிறது இவனை வழிபடும். அதுக்கு இது வழிகாட்டி. நீ வழிபடுறதால இறந்தவனுக்கு எதுவும் போக போறதில்லை. ஆனா நாளைக்கு உன்னை வழிபடுறதுக்கு நீ வழிகாட்டின்னுக்கிறேன்னு அர்த்தம் இல்லையா? அதனால இறந்த நாள் அமாவாசை, இருள் நாள் அமாவாசை, துக்கம் நாள் அமாவாசை. இப்போ ஒரு வீட்டில் உட்காந்துக்கிறேன், கரண்ட் போயிடுச்சு, என்ன பண்ணு சொல்ற? ஒரு விளக்கேற்று. விளக்கேற்றினா கர்மாந்திரம் போச்சு, கரண்ட் ஆஃப் பண்ணிட்டேனப்பா இன்னத்து இருட்டில் நான் இதை எடுக்கணும் அதை எடுக்க முடியலப்பா அப்படின்றதில்ல. அப்போ ஒளி இருந்தால் தான் உன்னுடைய செயல் இருக்கும். ஒளி இல்லைன்னா செயல் இல்லை. ஆனால் அந்த ஒளியை நீ நெருங்கிடணும். நீ செய்யப்பட்ட ஒளி வேற, இயற்கை ஒளி வேற. ரெண்டு ஒளி இருக்குது உலகத்தில் இல்லையா? கரண்ட்டெல்லாம் நீயே போட்டுக்கிட்டு. சூரியனை யாரும் போட முடியாது, சந்திரனை யாரும் போட முடியாது. அது இயற்கை ஒளி. அந்த பௌர்ணமி நாள் அந்த ஒளி உனக்கு படும்போது உன்னுடைய பாவ புண்ணியங்கள் அழியுது. உன்னுடைய எண்ணங்கள் அந்த பௌர்ணமி நாளில் இறைவன் மேலேயே இருக்கிறதால உன்னுடைய எண்ணங்கள் சுத்தப்படுது. அதனால பௌர்ணமி பூஜைகள் சித்தர்கள்லேருந்து ஆன்மீகவாதிங்க பௌர்ணமி பூஜையை கொண்டாடுவாங்க. மாந்திரிகவாதிகள்லாம் அமாவாசையை கொண்டாடுவாங்க. சொல்லுமா? இல்லை, 6 அறிவு இருக்கு கூட 3 அறிவோடு தான் இருக்குன்னு சொல்லிட்டீங்க. ஆனால் 6 அறிவு படித்த மனிதர்கள் எல்லாருக்குமே இவ்வளோதான் செய்ய முடியுது, இவ்வளோ வேலைக்கு தான் தெரிஞ்சுக்க முடியுது. ஆனால் உடலில் குறைபாடோட, கண் இல்லாமல், காது இல்லாமல், காது கேட்காம, இல்லை கை கால் இல்லாமல் இருக்கிறவங்க கூட நிறைய திறமைசாலிகளாக இருக்காங்க. அது எப்படி அவங்களுக்கு சாத்தியமாகுது? மன ஏக்கம். நல்லா இருக்கிறவனுக்கு ஆணவம், அவனுக்கு அவனுடைய அறிவை கண்ணை மடிச்சிடும். நான் நல்லா இருக்கிறேன், என்ன ஒன்றும் பண்ண முடியாது, நான் எல்லாம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் இந்த ஊனமற்றவர், கண் இல்லாதவர், கால் இல்லாதவர், காது இல்லாதவர், ஒரு அச்சம். நம்ம குறைபாடோடு வாழறோமே, நம்ம சரியாக வாழுவோமா அப்படின்னு சிந்தனை ஜாஸ்தியாகும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஏதாவது ஒரு தொழில், ஒரு தையல் தொழில்னு வச்சுக்கோங்க. அரையும் குறையுமா வேலை கற்றுனுப்போம். அவன் பெரிய கடை வச்சுருப்பான். ஆனால் எல்லா வேலையும் தையல் தொழிலில் தெரியும். அவன் வீட்டுக்கு போனீங்கன்னா படுக்கு பாய்விட்டு இருப்பார். இதுக்கு காரணம் என்னன்னா, இந்த அரையும் குறையுமா இருக்கும். நம்ம இதை விட்டால் வேறு வழி இல்லை, நம்ம இதில் சீராக வளரணும், வாழணும் அப்படின்ற எண்ணத்தினால அவன் சீராக இருக்கான். இந்த எல்லாம் தெரிஞ்சவன் எனக்கு எல்லாம் தெரியும்னு எதுவுமே இல்லாத போயிடுவான். அந்த மாதிரி குறைபாடு இல்லாத இருக்கிற மனிதனுக்கு ஆணவம் உச்சியில் நிற்க. நான் தான் உலகத்தில் எல்லாமே மாதிரி. குறைபாடு இருக்கிறவனுக்கு மனம் உறுத்திக்கினே இருக்கும். நம்ம குறையோடு இருக்கிறோமே, நம்ம வாழ்க்கையை ஜாக்கிரதையாக கவனிக்கணும், ஜாக்கிரதையாக போகணும். போன மாதம் ஒரு அம்மா வந்திருந்தாங்க. அந்த அம்மா உபதேசம் வாங்கினாங்க. அவங்க கொரோனாஸுக்கு முன்னாடியே வந்தாங்க. போன மாதம் அந்த உபதேசம் வாங்கினாங்க. 2 கண் பார்வை கிடையாது. அதனால் கண் பார்வை இல்லை, அவங்க ஏன் கடவுளை தேடணுன்ற எண்ணம் வச்சுக்கக்கூடாது. அவங்களுக்கும் கடவுள் இருக்குது உள்ள. புறக்கண்ணால் கடவுளை அறிய முடியாது, சிலைகளை தான் அறிய முடியும், இறைவனை அறிய முடியாது. ஆனால் அகக்கண்ணால் மட்டும்தான் இறைவனை அறிய முடியும். அப்போது அவங்களுக்கு புறக்கண் தான் இல்லை, அகக்கண் இருக்குது. இருந்ததால் தான் இவ்வளோ தூரம் இந்த ஆசிரமத்துக்கு வர முடியுது. அப்போ அந்த அகக்கண்ணால் இறைவனை பார்க்கட்டுமேன்ட்டு உபதேசம் கொடுத்தாங்க இல்லையா? அதனால் குறைபாடு இருக்கிறவங்க எப்பவுமே புத்தி கூர்மையோடு இருப்பாங்க, சிந்தனை ஜாஸ்தி. இந்த குறைபாடு இல்லாதவனுக்கு ஆணவம் போய் இருக்கிற புத்தியை கூட அடக்கி வச்சுக்கணும். அதனால ஏற்பாடு. இந்த இந்த உடல் குறைபாடு இல்லாத குழந்தைங்களை பெற்றுக்க முடியுமா? முடியாதுமா, முடியாது. குறைபாடோட பெற்றுக்கணுன்ற வயிற்றுலேயே கண்ணை குத்தி போடுறாங்க அம்மா. இல்லை, வயிற்றுலேயே காலை ஒச்ச போட்டுடுறாங்க, வயிற்றுலேயே நாக்காட்டை போட்டுறாங்க, ஊமையாக போடுறது. இந்த குறைபாடுகள். அதனால தான் நேற்று கூட சொன்ன மும்மலம். மனிதனுடைய வாழ்க்கையில் மும்மலங்கள்: ஆன்ம மலம், மாயமலம், கண்ம மலம்.
இந்த 3 மலங்கள் தான் அந்த குழந்தையினுடைய கர்ப்பத்தில் அந்த குழந்தையை ஒரு நிர்ணயம் பண்ணுது. இது எப்படி வரணும், எப்படி உலகத்தில் வாழணும் அப்படின்றது அந்த மும்மலம் தான் முடிவு பண்ணுது. அம்மா முடிவு பண்ணுறதுல அப்பா முடிவு பண்ணுது. அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் குழந்தை நல்லா பிறந்தான்ற ஆசை தான், ஆனால் முடிவு பண்ண முடியாது. முடிவு பண்ணுறது இந்த மும்மலம். மும்மலம் என்ன? தாய் செய்த பாவம், தகப்பன் செய்த பாவம். இந்த 2 பாவங்கள்லேருந்து 2 பேர் விந்தில் தான் அது உருவாகி வந்தது இல்லையா? 2 பொருளால் தானே அது உருவாச்சு. ஒரு பொருளால் காலேஜில் படிக்கும்போது அம்மா ஒரு 15 குழந்தை பெற்று எத்தனை வரல இல்லை, எத்தனை வர முடியாது. அப்போ 2 பொருள் சேர்ந்தால் தான் இன்னொரு பொருளை உருவாக்க முடியும். அந்த மாதிரி அந்த தாயும் தகப்பனும் நான் என் குழந்தை நல்லா இருக்கணும். நேற்று கூட ஒரு அம்மா குழந்தை வந்தாங்க, ரொம்ப வருத்தமாக இருந்தது. பையன் சரியான அறிவு வளர்ச்சி இல்லை, கால் நிற்கல, 50,000 ரூபா கொடுத்துட்டு போனாங்க. ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது எனக்கு. ஒரே குழந்தை இப்படி வச்சுன்னுக்குறாங்க. இது அவங்க வேணும்னு நான் பெற்றாங்க இல்லை, இயற்கையில் அது பிறந்தது. அதுக்கு அவங்க என்ன பண்ண முடியும்? காரணம் என்ன? அவங்க முன்னோர்கள் செய்த பாவத்தினுடைய விளைவு. நம்ம காலில் ஒரு அடிபட்டு போச்சுன்னா ஒரு டாக்டர் போய் ஒரு ஊசி போட்டு வந்துடுவோம். ஆனால் நம்ம குழந்தை காலில் ஒரு அடிபட்டு போச்சுன்னா நம்ம காலில் அடிபட்டோட மோசமாக தவிப்போம். ஏன்னா இது நம்ம ஆக்கின பொருள். இந்த இறைவன் என்ன பண்ணுறான்? இவன் செய்த பாவ புண்ணியத்துக்கு இதை பார்த்து துடிச்சே இவன் வருத்தப்படணும் அப்படின்னு பிறப்பை அப்படி கொடுக்குறோம். கால் இல்லாத, கை இல்லாத, கண் இல்லாத, வாய் இல்லாத, காது இல்லாத. இதுக்கு இன்னொரு காரணமும் இருக்குது. ஒரு தாய் கர்ப்பம் தரிக்கும் போது சும்மா கிடைக்குது, எங்கள் வீட்டுக்கார் நிறைய சம்பாதிக்கிறாரு அப்படின்னு ஊரில் இருக்கிறதெல்லாம் வாங்கி கொள்ளக்கூடாது. ஒரு தாயினுடைய கர்ப்பத்தில் மலை ஜலம் அதிகமாக சேர்ந்ததுனாக்கா குழந்தை ஊனமாக போயிடும். அதே நேரத்தில் எனக்கு வருமங்கன்ட்டு பட்னியாக இருந்தாலும் குழந்தை ஊனமாக போயிடும். இதுக்கு அடிப்படை குழந்தை ஊனமாக பிறக்கிறதுக்கு 3/4 பாகம் அடிப்படை தாய் தான். அந்த தாயினுடைய உணவு பழக்கம் தான். உணவு அதிகமாகிடுச்சுன்னா கண்ணு போயிடும், உணவு கம்மியாகிடுச்சுன்னா கால் போயிடும். அப்போ மிதமான உணவு தேவை கர்ப்பஸ்ரீக்கு. அந்த மிதமான உணவு இல்லாமல் போனாலும் ஆபத்து, அதிகமாக சாப்பிட்டாலும் ஆபத்து. இதில் வரதான் அந்த ஊனமற்ற குழந்தைங்க இல்லையா? இப்போ மாடு சாப்பிடுது, கண்ணுக்குட்டி போட்டு, அது 2 கண்ணு இல்லாத கண்ணுக்குட்டியாக போட்டு, 2 கால் இல்லாத கண்ணுக்குட்டியாக போட்டு, குட்டி போடுது. என்ன குறைபாடாகுது? ஆனால் மனுஷனுக்கு மட்டும் குறைபாடு. ஏன் இந்த மனுஷனுக்கு குறைபாடுன்னா அந்த பாவத்தினுடைய பலன். ஏன்னா அதுக்கு மனம் கிடையாது, உயிர் இருக்குது. இவனுக்கு மனம் இருக்குது. இந்த மனம் இருக்கிறதால பல தவறுகளை செய்கிறோம். ஆனால் உலகத்துக்கு தெரியாலும் மனசுக்கு தெரியும். அந்த மனசுலேருந்து வரத்தான் விந்து, அந்த விந்துலேருந்து வந்ததான் இந்த குழந்தை. அதனுடைய பலனாக தான். அப்போது தாயினுடைய பாவம், தகப்பனுடைய பாவம், இது 2 பிறந்த பிறகு அதுக்கு உயிர் கிடையாது. அந்த குழந்தைக்கு அது பிணமும் கிடையாது இல்லையா? குழந்தை பிறந்த உடனே தொப்பலாக இருக்கிறாங்கல்ல, தொடர்பாக இருக்கிறாங்க. அறந்த உடனே அது அசைவத்து போகுது. அப்போ உயிரும் போகல, உயிர் போனால் பணமாயிடும். உயிரே இல்லை, அதுக்கு ஜீவனாக இருக்கும். உயிராக இருந்தால் 2ம் இல்லாத அசைவத்து இருக்குது. அந்நேரத்துக்கு தண்ணி தெளிச்சோ இல்லை தட்டியோ எழுப்புதான் ஆண் வாய் திறந்தது. அன்னைக்கு வாய் திறந்தது ஆண் போகிற வரைக்கும் ஏங்கிக்கிட்டே இருக்குது உயிர் இல்லை? அன்னைக்கு அந்த நேரத்தை போட்டு அகார உகார மகாரம்னு அப்போ போகுது. அப்போது வந்தது ஆன்மா எந்த பாவத்தை கொண்டு? தாய் பாவம், தகப்பன் பாவம், இது ஏற்கனவே சேர்த்து வச்சிருந்த பாவம். இது 3ம் சேர்ந்து தான் மும்மலமாக உலகத்தில் இயக்கணும். அதனால தான் சொல்கிறது, இந்த பாவத்தை அழிக்கினா தர்மத்தை கைப்பிடிக்கும். தர்மத்தை கைப்பிடிச்சிங்கன்னா கஷ்டப்படுவீங்க, ஆனால் பாவம் இருக்காது அப்படின்னு சொல்கிறேன். இதுக்கு மேலே நான் என்ன சொல்கிறது?